அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இது மஞ்சனக்குறையில் உள்ள மின்மயானம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கள ஆய்வுக்காக நானும் பாலகிருஷ்ண ஐயாவும் வந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே கீழே மக்கள்கிட்ட கேட்கும்போது அங்கே ஒன்றும் பெரிய குழிப்பகுதியாக இருக்குது, அந்த பகுதியில் ஒன்றும் துர்நாற்றம் வீசுறது இல்லைன்றாங்க. ஆனால் நாங்கள் இங்கே நிற்கக்கூடிய பகுதியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா துர்நாற்றம் வீசுது. அதே போல் இதுக்கு நேராக மேலே பாருங்கள், இங்கே தான் வந்து இந்த மஞ்சனக்குறை பகுதியுடைய மக்கள் வசிக்கிறாங்க. அதே போல இந்த மின்மயானத்துடைய கூண்டு, அந்த புகை கூண்டு இருக்கு இல்லையா, அந்த புகை கூண்டு பாருங்க, இப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், இப்படி இருக்கு அந்த கூண்டு. அப்ப இந்த கூண்டுடைய மேல் மட்டமும் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடியிருப்பு பகுதி அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா அது மேடா இருக்கு. அதனால இதோடைய துர்நாற்றம் அங்க வீசுது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நிறைய நாங்கள் மின்மயானம் பார்த்தோம். இப்போ குன்னூர் போய் பார்த்தோம், அவ்வளோ சிறப்பாக வச்சுருக்காங்க, ரொம்ப சுத்தமாக. உள்ளே போனாலே அது வந்து மின்மயானம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு கோவில் தான், அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க. அதே போல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே போய் பார்த்தாலும் கீழேலாம் பிளைன்ஸ்லாம் பார்க்குறோம், நிறைய மின்மயானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கமாக அப்படியே உள்ளே போனாலே ஒரு கோவிலுக்குள்ளே போன ஒரு இது இருக்கும், ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி சுத்தமாக வச்சுருக்காங்க. கார்டனை மெயின்டைன் பண்ணி நல்ல பூங்காக்கள் பாருங்க. இப்போ ஐயா கூட மூக்க பிடிச்சி நின்றுருக்காரு. நான் வீடியோ போடுறதுக்காக நான் அப்படி பண்ண முடியல, என்னால் வேறு வழியில் சகிச்சுக்கிட்டு தான் நிற்கிறேன். அப்போ இந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்போது நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தனியாருக்கு கொடுத்ததெல்லாம் ரொம்ப சிறப்பாக வச்சுருக்காங்க. இப்போ ஜக்கி வாசுதேவர் வச்சுருக்காரு, இல்லை மற்ற அறக்கட்டளைகள்லாம் வச்சுருக்குது. அப்போது அதெல்லாம் ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கப்போ இது அரசு நடத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய இங்கே மெயின்டைன் பண்ணுறது உதயகுமார்னு ஒருத்தர், அவர் இந்துமணியை சார்ந்த நபர் தான், ஆனால் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மற்ற மின்மயானங்களை போல் சுத்தமாக இருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். நீங்களே பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இது மாற்றணும். இதை மாற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நம்ம ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுப்போம். இப்பயே திட்டமிடல் செஞ்சுக்கோங்க. அடுத்த வாரம் வந்து ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து மனு கொடுக்கலாம். ஒன்று, இதை எடுத்து இடமாற்றம் பண்ணணும். இந்த வாரம் கொடுத்தாங்க, நம்மளும் அடுத்த வாரம் மறுபடியும் கொடுக்குறோம், நெருக்கடி கொடுக்குறோம். ஒன்று இடமாற்றம் பண்ணணும், இல்லை அப்படின்னா சுத்தமாக வைக்கணும், அதுக்குண்டான வழிவகைகளை செய்யணும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. இதே போல் உதகையிலிருந்து பல விஷயங்களை வந்து நம்ம வந்து எடுத்து சொல்லலாம். எடுத்து சொல்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். இங்கே உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவில், இந்த காளி கோவில் வெளியே வச்சு இது வேலி போட்டிருக்காங்க. அது எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இந்த காளி கோவில் கூட எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு சுத்தமாக வச்சுருக்காங்களா, புல்லை கீழே வெட்டி அந்த பூஜை இதை பண்ணி அந்த மாதிரி எதுவுமே இல்லை பாருங்கள். இந்தா இப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது. மாலை போட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. மாலை போட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பூஜை பண்ணுறதுல என்ன பண்ணுறான்னு தெரியல. இந்த லட்சணத்தெல்லாம் அது இருக்குது. நம்ம உடனடியே இதுக்கு உண்டான தீர்வு காணணும். இந்த தீர்வு காண்றதுக்கு உண்டான வேலையை தான் நம்ம வர்ற திங்கட்கிழமை செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கு பின்னர் தினந்தோறும் ஒவ்வொரு பகுதியாக சென்று கலாய்வு செஞ்சு அங்கே உள்ள பிரச்சனைகளை வெட்ட வெளிச்சப்படுத்துறதுக்கு உண்டான வழிவகைகளை செய்யணும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.